ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடமிருந்து செவிமடுத்த அற்புதமான ஒரு தகவலை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபிலையும் முஸ்லிம் ஷரீஃபில் 2768வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. புகாரியிலே 2441வது ஹதீஸாகவும் 6070வது ஹதீஸாகவும் பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவிமடுத்தேன். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு சொன்னார்கள், யுதுனல் முஃமினு யௌமல் கியாமதி மிர் ரப்பிஹி, மறுமை நாளில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு முஃமினை தன்னிடம் நெருக்கமாக அழைப்பான். மறுமை நாளில் பலவிதமான ஆச்சரியமான நிகழ்வெல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான நிகழ்வில் ஒன்றாக ஒரு இறை நம்பிக்கையாளனை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தனக்கு நெருக்கமாக அழைத்து ஹத்தா யதஅ கனஃபஹு அலைஹி, அந்த முஃமினான அடியானின் மீது அல்லாஹுவினுடைய அருள், அவனுடைய ரஹ்மத், இவைகளை அவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அவன் அல்லாஹ் பக்கத்தில் நெருக்கி வச்சு அல்லாஹுவினுடைய அருளையும் ரஹ்மத்தையும் அவனுக்கு அல்லாஹ் போடுவான். போட்டுவிட்டு ஃபயுகர்ரிருஹு பிதுனூபிஹி, அவனிடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் செய்த பாவத்தை அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லுவான். வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்கள் தெரிந்தும் தெரியாமலும் உலகத்தில் நம்ம செஞ்சிருப்போம். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுக்கு நினைவுபடுத்துவான். எப்படி? ஃபயகூலு அதஅரிஃபு தனபஹாதா, அடியானே, நீ உலகத்தில் இந்த பாவத்தை செஞ்சு உனக்கு ஞாபகம் இருக்கா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். அதஅரிஃபு தனபஹாதா, மேலும் இன்ன பாவத்தை நீ செய்தாயே அந்த பாவம் உனக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்பான். ஃபயகூல், அந்த அடியான் சொல்லுவான், ரப்பி ஆரிஃப், இறைவா, உண்மையாக நீ சொல்லிவிட்டாய், நீ சொன்ன அனைத்தையுமே நான் உலகத்திலே செய்திருக்கின்றேன் என்று சொல்லுவான். இந்த விசாரணை எப்படி நடக்கும் தெரியுமா? இந்த அடியான பக்கத்தில் நெருக்கி வச்சு அல்லாஹ் இந்த விசாரணை எப்படி நடத்துவான் அப்படின்னா, எல்லாரும் முன்னாடி எல்லாருக்கும் கேட்குற வண்ணம்லாம் இருக்காது. அவனுக்கும் அடியாருக்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய ரகசிய உரையாடல், ரகசிய விசாரணை, இது அடுத்த ஆள் கூட கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில், ஏப்பா இதை செஞ்சியே அதை செஞ்சியே அப்படி பண்ணியே இப்படி பண்ணியே ஒவ்வொன்றா ஃபைகர்ரிருஹு பிதுனூபிஹி, ஹதீஸில் வருது. அந்த பாவங்களை எல்லாம் மீட்டி 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 ஒவ்வொன்றாக அல்லாஹ் அவன்கிட்ட கேட்பான். அவன் நல்ல நேரம் சில பேர் அல்லாட்ட பொய் சொல்லுவாங்க. நம்ம எனக்குள்ள பொய் சொல்லிக்கிறோம்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு அங்கே போய் அல்லாட்டை பொய் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சில ஹதீஸுகள் இருக்கு. இவன் அப்படிப்பட்டவன் அல்ல. ரப்பி ஆரிஃப், யா அல்லாஹ், நீ சொன்னதெல்லாம் உண்மை ரஹ்மானே, நான் செய்தேன், எல்லா பாவங்களையும் செய்தது எனக்கு நினைவிருக்கிறது, நான் அறிவேன் என்பதாக சொல்லுவான். கால ஃபஇன்னி கது சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, சரி, நீ இவ்வளவு பாவத்தை நீ உலகத்தில் செஞ்ச, ரகசியமாக செஞ்ச, அந்த பாவத்தை யார்கிட்டையாவது நான் சொல்லி உன்னை கேவலப்படுத்தினா அப்படின்னு நல்லா கேட்பான். உலகத்தில் ஒரு பாவத்தை மறைவாக நம்ம செஞ்சுருக்கோம், அந்த பாவத்தை பிறட்ட சொல்லி உன்னை நான் கேவலப்படுத்தினா அல்லது மறைச்சனா அப்படின்னு கேட்பான். யா அல்லாஹ், ஒன்றை கூட நீ அப்படி செய்யவில்லை, எல்லா பாவங்களையும் நான் செய்தேன், இருந்த போதிலும் கூட எல்லா பாவத்தையும் துன்யாவில் நீ மறைச்சிட்ட, உலகத்தில் நீ மறைச்சிட்ட, யார்ட்டையும் சொல்லி என்னை நீ கேவலப்படுத்தலை, எல்லாத்தையும் நீ மறைச்சிட்ட. அல்லாஹ் சொல்வானா, உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன் என்று சொல்லி மறைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு, வான அஃபிருஹா லக்கல் யௌம், இன்றைய தினம் உனக்கு நான்
நீ செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து உனக்கு பாவ மன்னிப்பு நான் வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிட்டு ஃபையுத்தா ஸஹீஃபத ஹஸனாத்திஹி, அவனுக்கு அவனுடைய பட்டோலையை, நன்மை தீமைகள் எழுதப்பட்ட அந்த பட்டோலையை அவனுடைய வலக்கரத்திலே அல்லாஹ் கொடுத்து இவனை சுவனத்திலே கொண்டு போடுங்கள் என்பதாக மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிமடுத்த செய்தியை நமக்கு சொல்கிறாங்க. கண்ணியமான பெருமக்களே, இந்த ஹதீஸினுள்ள பல வகையான பாடங்கள், படிப்பினைகள் நமக்குள்ளே ஒளிந்திருக்கிறது, இந்த ஹதீஸுக்குள்ளே ஒளிந்திருக்கிறது. அதையெல்லாம் எடுத்து நம் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். முதலாவது செய்தி என்ன அப்படின்னா, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எவ்வளவு பெரிய கருணையாளன் என்பதற்கு இதைவிட ஒரு சான்று நம்மால் கூற முடியாது. நம் மீது அவ்வளவு கருணை மலையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பொழிகின்றான். பொதுவாகவே குறைகளை மறைத்து பழக வேண்டும், வாழ வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நம்ம பார்க்க முடியுது. நாம் செய்த குறையாக இருக்கட்டும், பிறர் செய்த குறையாக இருக்கட்டும், அந்த குறைகளை நம்ம மறைக்கணும். ஒரு ஆள் சின்ன பாவம் செஞ்சுட்டான், அதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை மறைக்கணும். ஒரு மனிதனை நாம் பார்க்குறோம், நாம் பார்ப்பதற்கு முன்னால் வரைக்கும் நல்லவன் என்பதாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நல்ல பையன், நல்ல மனிதர் என்பதாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு உதாரணத்துக்கு அவன் ஒரு சின்ன ஒரு பாவ செயலை செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு மது குடிக்கிறான்னு வச்சுக்கிறோமே, மது குடிக்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு வந்த உடனே ஒரு 100 பேர்கிட்ட போய் சொல்கிறது, இன்னாருடைய மகன் இன்னார் இந்த தெருவில் மது குடிக்கிறத பார்த்தேன்ப்பா, இவ்வளவு நாளாக நல்லவன் நினச்சி வச்சுட்டு இருந்தேன், இவ்வளவு மோசமாக இருக்கான் அப்படிங்கிற செயல், இது அல்லாஹுக்கு பிடிக்காத செயல். பார்த்துட்டியா, உன்னோட வச்சு அதை மறைத்துக்கொள். அவனுக்கும் அல்லாஹுக்கும் உள்ளது. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அப்போ குறைகளை மறைத்து பழக வேண்டும், பிறரிடத்தில் அதை வெளிப்படுத்தக்கூடாது. இது ஒரு பாடம், படிப்பினையாக இந்த ஹதீஸிலிருந்து நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, யாருமே உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில், எல்லோரும் நம்மை பார்த்து விரண்டோடக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் கூப்பிட்டு தனியாக இப்படிலாம் செஞ்சியப்பா, ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் பொழுது அவன் உள்ளத்தில் நமக்கு எப்படிப்பட்ட தண்டனை வரப்போகுதோ தெரியலையே அப்படின்னு ஏங்கி நிற்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் இறக்கப்பட்டு பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தை கொடுக்குறான். பார்த்தீங்களா, அந்த இரக்கம் நாம், நம்முடைய சகோதரர்கள், குடும்பத்தார்கள், மனைவி மக்கள், நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய அத்துணை நபர்கள் மீது நமக்கு அந்த இரக்கம் வர வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக்னு மிகப்பெரிய ஒரு முஹத்திஸுங்க, பெரிய ஹதீஸு கலை வல்லுனர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்க ஒரு தடவை தன்னுடைய எழுதுகோலில் இங்கு அதாவது பேனா மைய இருக்குல்ல, அதுக்குள்ளே எழுதுகோலை விட்டு 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 என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஹதீஸுகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க, அதனுடைய விரிவுரைகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எழுதிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அதே இங்கு பாட்டலில் தன் ஒரு உள்ள உட்காந்து அந்த இங்கை குடிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த மைய குடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க அதை பார்த்துட்டு அது குடிச்சிட்டு போகிற வரைக்கும் உள்ள எழுதுகோலை உள்ள உடலை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்துச்சு, அது வரைக்கும் அவங்க எழுதவே இல்லை. அதுக்குள்ளே எத்தனையோ ஹதீஸை விரிவுரையை அவங்க எழுதியிருப்பாங்க, எழுதலை. அப்புறம் அது பறந்து போன பின்னாடி மறுபடியும் தன்னுடைய எழுதுகோலை அந்த இங்குக்குள்ளே விட்டு விட்டு எழுதி, இது காலங்கள் செல்கிறது, மரணிக்கின்றார்கள். மரணித்ததற்கு பிறகு அவங்களுடைய கனவுல, அவங்களுடைய மாணவருடைய கனவுல அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர்றாங்க. வந்த பின்னாடி மாணவர் கனவுடையே கேட்குறாரு, எப்படி இருக்கீங்க உஸ்தாதே, ஆசிரியரே, அல்லாஹுக்கு மத்தியிலே உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த இங்குக்குள்ளே இருந்த ஈக்கு நான் மையை உணவாக கொடுத்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அதுக்காக என் பாவத்தை நான் எல்லாம் மன்னிச்சிட்டான். என் பாவங்கள் எல்லாம் அந்த ஒரு செயலுக்காக வேண்டி மன்னிக்கப்பட்டது என்பதாக நாம் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். இது போன்று நம்மீது அல்லாஹ் வைத்த அந்த ரஹ்மத், இரக்கம் இருக்கல்லவா, அதே இரக்கமும் நாம் பிறரின் மீது வைக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் பல்வேறு விஷயங்களில் உண்மையான முஃமின் மறுமை நாளில் அவமானப்படுத்தப்பட மாட்டான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து பார்க்குறோம். அல்லாஹ் யாரையும் அவமானப்படுத்தப்பட மாட்டான். அதே போன்று
அல்லாஹ் அவரை தனியாக அழைத்து அவர் செய்த பாவங்களை நினைவூட்டுவான். ரெண்டாவது விஷயம், நம்ம ஏதாவது ஒரு குறையை பார்க்கணும் அப்படின்டா தனியாக கூப்பிட்டாவது நம்ம சொல்லிடணுமே தவிர அதை தாண்டி எல்லாருக்கும் முன்னாடி கேவலப்படுத்துறது கூடாது என்பதை நம்ம பார்க்கணும். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்லவா, நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்கிறான் அந்த அடியான். அதுபோன்று பாவங்கள் எதுவும் செய்து விட்டால் நம்ம உண்மையிலேயே துன்யாவிலே அல்லாஹ்கிட்டே ஒப்புக்கொண்டு பாவ மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது, நமக்குள்ளே ஏதாவது பாவங்கள் செய்து விட்டாலும் பொய் பேசாமல் ஆமாம் தெரியாமல் செஞ்சிட்டேன், நான் தான் செஞ்சிட்டேன் மனிதர்களிடத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நாம் ஹதீஸின் வழியாக நம்ம பார்க்குறோம். அதே போன்று இந்த ஹதீஸில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உலகத்தில் நீங்கள் யாருக்கு முன்னாடியும் அவமானப்படுத்தாதீர்கள் என்பதையும் குறைகளை மறைத்து நீங்கள் வாழுங்கள் என்பதையும் இந்த ஹதீஸின் வழியாக நம்ம பார்க்குறோம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவ்வளவு கருணை மலையை நம் மீது பொழிகிறான், இரக்கம் நம் மீது காட்டுகிறான். அல்லாஹுக்கு மாறு செய்கிறோம், தொழுவதில்லை. எவ்வளவு பெரிய கருணை நமக்கு செய்கிறான் தெரியுமா? நமக்கு எதெல்லாம் தப்புன்னு படுதோ அதெல்லாம் நமக்கு நல்லதுதான். ஒரு உடம்புல ஒரு கொப்பளம் வருதுன்னு வைங்களேன், உடம்புல ஒரு கொப்பளம், அந்த கொப்பளத்தை நம்ம எரிச்சலாக பார்க்குறோம், கொப்பளம் வந்துருச்சு புண்ணு வந்துருச்சேன்னு. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம உடலுக்கு செய்த அது நிஅமத்து, ரஹ்மத்து. உடலினுடைய சூட்டை அந்த கொப்பளத்தின் மூலியமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். பூமியில் அந்த தீக்குழம்பு ஏற்பட்டு எரிமலைகள்லாம் இருக்கா இல்லையா, எரிமலைகள் எரியும்.